வணக்கம் தமிழ் டர்ட்டில் சேனல் நேயர்களே. வாலிப வாலி அப்படின்ற நூலில் இருந்து பாடலாசிரியர் வாலி பல நினைவுகளை பகிர்ந்திருக்கார். அதில் ஒரு நினைவு, சினிமாவிற்கு வருவதற்கு முன் என் இளமை காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தபோது அடிக்கடி நாடகம் எழுதி அரங்கேற்றுவேன். 1956 ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அதில் மன்னர் மன்னன் என்ற சரித்திர நாடகத்தை அரங்கேற்றினேன். நாடகத்தில் வரும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பாத்திரம் ஊழலின் மொத்த வடிவமாக உருவாக்கப்பட்டிருந்தது. நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்த ஒரு பிரபலம் காமராஜர் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவரை வைத்துக்கொண்டே கதாநாயகனின் வசனம் இப்படி இருந்தது: பொதுப்பணியை பொறுப்போடு கவனிக்க வேண்டியவர் பொதுப்பணியின் பெயரால் கஜானாவையே கபலீகரம் செய்து கனக மாளிகை எழுப்பி காற்று வாங்கி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சாடுவதாக இருந்தது. முன் வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. மேடைக்கு வந்த உள்ளூர் காங்கிரஸ் தலைவரோ என்னை ஒரு பிடி பிடித்தார். நாடக இடைவேளையில் எனக்கு பொன்னாடை போர்த்தி பொற்கிளி வழங்கினார் அமைச்சர். உடனே நான் மைக்கை பிடித்து, நாடகத்தில் வருகிற அமைச்சர் எப்படி ஊழலில் ஈடுபடுகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களோ பொதுப்பணித்துறையில் பணிபுரிவோர் எப்படி ஒழுங்காக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்று பேசியதும் ஒரே கைத்தட்டல். அப்புறம்தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சே வந்தது. இந்த இளைஞன் வாலிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று பொதுப்பணித்துறை அமைச்சரும் வாழ்த்தினாராம். பின்னாளில் முதலமைச்சரானாராம் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர். அந்த முதலமைச்சரின் பெயர் எம் பக்தவச்சலம். சில கடினமான சூழ்நிலையில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒன்று வேணும். அது அந்த நேரத்தில் வாலியாவுக்கு ரொம்ப சிறப்பாகவே வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.